வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. மாடி வசந்தி, ஏய் தம்பி, ஒரு முக்கியமான விஷயமா பேசுறதுக்கு தாண்டா உங்களை இங்க வர சொன்னோம். ஏங்க அப்படி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கா? என்ன விஷயம்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். இது வந்துடா, உனக்கு தெரியாம ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் பதட்டப்படாம சொல்லுங்க. நீ பிரச்சனை எல்லாம் இல்லம்மா, எல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இந்த வீட்டில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் நீயும் பாஸ்கரும் முன்னாடி நிற்பீங்க. ஆனா இந்த நல்ல விஷயம் நடக்கும்போது நீங்க இங்க இல்லை. அவங்க திடீர்னு வருவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கல. இல்லைன்னா அவங்கள விட்டுட்டு நாங்க எதையும் பண்ண மாட்டோம்ல. அக்கா பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கும் போலயே. என்னவா இருக்கும்? நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மாப்பிள்ள பாஸ்கரா, அது அன்னைக்கு நம்ம பல்லவிய அட்ரஸ் மாதிரி பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல ஒரு குடும்பம், ஞாபகம் இருக்கா? என்னவாமா சொல்றீங்க? அன்னைக்கு நம்ம பிள்ளையையும் நம்மளையும் அசிங்கப்படுத்திட்டு போனாங்களே, அவங்கள பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க? இன்னைக்கும் அதை நினைச்சா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா நம்ம பேசி வச்ச மாதிரி மாப்பிள்ள சரியான நேரத்துல பொண்ணை பார்த்திருப்பாரு. இந்த மாசம் கல்யாண தேதியை குறிச்சிருப்போம். அந்த குடும்பம் இடையில வந்துட்டான் கெட்ட நேரம் மாதிரி. வர வேண்டிய மாப்பிள்ளைக்கும் ஆக்சிடென்ட் ஆகி இப்ப என் பொண்ணுக்கும் கெட்ட பேரு வரைக்கும் நிக்குது. இப்போ அவனுங்களை பத்தி பேசவா என்ன இங்க வர சொன்னீங்க? டி தம்பி, இப்போ எதுக்குடா இவ்வளோ கோபப்படுற? அவங்க அன்னைக்கு அட்ரஸ் மாதிரி வந்தது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க தப்பான ஆளுங்களோ இல்லை, கெட்ட குடும்பமோ கிடையாதுடா. நேற்று அவங்க திடீர்னு வீட்டுக்கே வந்தாங்க, தட்டும் கையுமா. என்ன நீ சொல்கிறீங்க? அவங்க மறுபடியும் வந்தாங்களா? ஆமாம் வசந்தி, உண்மையிலே அவங்க ரொம்ப தங்கமான குடும்பம். நம்ம பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதான் அவங்க அந்தஸ்து கூட பார்க்காம மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தேடி வந்தாங்க. அன்னைக்கு நடந்த தப்புக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? அவ்வளோ பெரிய மனுஷங்க அவங்க. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் எல்லாமே நல்லதுக்கு தான் நம்புகிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் நிதானமாக யோசிச்சு முடிவு சொல்லுங்கள். உங்கள் பொண்ணுக்காக என் பையனும் என் குடும்பமும் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்ருப்போன்னு அவ்வளோ பணிவாக சொன்னாங்க வசந்தி. அண்ணி, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நம்ம பொண்ணுக்காக ஒரு குடும்பமே இப்படி பணிவாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பையனும் குடும்பமும் பல்லவிக்கு சரியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அண்ணி. சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? முடிவு சொல்லிட்டீங்களா? என்ன வசந்தி இப்படி கேட்டுட்ட? உன்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் கேட்காம எப்படி நான் முடிவெடுக்க முடியும்? நடந்ததை சொல்லிட்டேன், நீங்களும் விசாரிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நாம பதில் சொல்லிக்கலாம். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள பதில் சொல்லாம இருக்க? உன் அக்கா சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது பாஸ்கரா. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அந்த அந்தஸ்துக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்க்கலாம். ஆனா நம்ம பொண்ணை பிடிச்சிருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தேடி வரும்போது அவங்க நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. நீயும் இதுல சந்தோஷமா இருப்பன்னு எனக்கு தெரியும். அப்போ மாப்பிள்ளை வீட்டுல பேசி ஒரு நல்ல தேதியை குறிக்க சொல்லிடலாமா? டே மாப்பிள்ள பையா, நான் இல்லாத நேரமா இங்க எல்லார் மனசையும் மாத்தி என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ண பிளான் போட்டுட்டியா? அன்னைக்கு நீ பல்லவி கூட பேசுறத பார்த்தப்பவே உன்னை சும்மா விட்டது ஏன் தப்பு? இப்போ எனக்கே எதிராக நிக்கிறியா? உன்னை பத்தி எல்லாரையும் பெருமையா பேச வச்சுட்டியே, இது சரிப்பட்டு வராது. இனிமே என் பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தான். மாப்பிள்ள, என்ன யோசனை? நான் சொல்றது சரிதானே? ஒரு நல்ல நாளா பார்த்து பூ வைக்க வர சொல்லிடலாமா? என்ன மாமா, எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டு கடைசியா என்கிட்ட ஆலோசனை கேட்குற மாதிரி கேட்குறீங்களா? இப்போதைக்கு எனக்கு வேற வழியும் இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது? ஆமா மாமா, இதை என்கிட்ட கேட்கணுமா? பல்லவிக்கு உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் ஓகே தான். பல்லவிமா? சொல்லுங்க மாமா. பல்லவி தங்கம், அப்ப நல்ல நாளா பார்த்து குறிச்சிடலாமா? என்னாச்சு தங்கம், அந்த பக்கம் திரும்பிட்ட? இங்க அவ வெக்கப்பட்டு திரும்பியிருக்கா, அது கூட உங்களுக்கு தெரியல? அவளுக்கும் சம்மதம் தான். நல்ல நல்லா பார்த்து தேதி குறிச்சிடலாங்க. அப்படியா? அப்போ பல்லவி தங்கம், சரிடா, சீக்கிரம் அப்ப தேதியை குறிச்சிடலாமா? போங்க மாமா. குறிச்சிடுறேன், சீக்கிரமா தேதியை குறிச்சிடுறேன்.
அப்போ சீக்கிரமாவே டும் 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 தான் போலையே. செம்ம ஹாப்பிக்கா. ஹே போடி, நீ வேற சும்மா இருடி. அக்கா, இந்த விஷயத்த சீக்கிரம் சித்து மாமா கிட்ட சொன்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? உடனே ஃபோன் பண்ணி சொல்லுக்கா. ஹே பவி, இந்த விஷயத்த ஃபோனில் சொல்கிறத விட நேரில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் சித்து சாரோட அந்த சந்தோஷமான முகத்தை நான் ரசித்து பார்க்க முடியும். அதனால் நாளைக்கு அவர்கிட்ட நேரில் சொல்லிக்கலான்னு இருக்கிறேன். ஆமாம் ஆமாம், நேரில் சொன்னா தானே அந்த சந்தோஷத்தில் ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது எல்லாம் நடக்கும். ஹே பவி, என்ன பேசுகிற நீ? சின்ன பிள்ளை மாதிரி இல்லாமல் என்னென்ன பேசுகிற? அடி வாங்க போகிற பாரு. ஒழுங்கா போய் படிப்போ. அக்கா அக்கா, நீ என்னதான் சமாளிச்சாலும் நான் சொன்னது தான் நடக்க போகுது. அக்காக்கு வெக்கத்தை பாரு. அப்பா, ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு உங்கள் கையால் சாப்பிட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் இப்படியே நின்றுடக்கூடாதுன்னு இருக்குப்பா. திவ்யா, சாரிடா. திவ்யாமா, நீ என் கூட இருக்கும்போது எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிஜமாவே சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட அன்பு பாசம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருக்கல. எனக்கு இதுவரை அதை பத்தி நீ பேசினதே இல்லையா? அதான் இந்த மரமட்டைக்கு அது புரியாமையே போயிடுச்சு. நான் மட்டும் உன்னை லண்டனுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா அம்மா அப்பா கூட அவங்க அன்பிலேயே வளர்ந்துருப்பையோன்னு தோணுது. ஐ எம் ரியலி சாரி திவ்யா. நான் ஏதோ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டதா நினைச்சேன். ஆனா உன்கிட்ட இருந்து எதையோ பறிச்சிட்டோன்னு இப்போ தோணுது. அபிஷேக், என்னப்பா பேசுற நீ? எந்த விதத்துலயும் தப்பு பண்ணலடா. நீ அந்த சின்ன வயசுலயே ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டவன். நிஜமா சொல்லணும்னா என் கூடவோ ராதிகா கூடவோ திவ்யா வளர்ந்துருந்தா இப்போ அவ என்னை வெறுத்திருப்பாடா. இப்போ என் கையால சாப்பிட்ட மாதிரி கூட அப்போ சாப்பிட்டு இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா அப்போ நான் மனுஷன் மாதிரி இருந்தேன், மிருகண்டா. போதைக்கு அடிமையான ஒரு சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருந்தேன். ராதிகாவும் அவ அழகுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தா. நாங்க 2 பேரும் சரியான அம்மா அப்பாவே இல்லடா. ஆனா எங்க 2 பேரோட பாசத்தையும் அந்த சின்ன வயசுல இருந்தே திவ்யாக்கு கொடுத்து அவளை சரியான பாதையில வழி நடத்தினவன் நீ. நானும் மித்ராவும் புண்ணியம் பண்ணதுனால கிடைச்ச பொக்கிசண்டா நீ. ஒருபோதும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்காதவன் நீ. அண்ணா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஆசைப்பட்டது எல்லாம் ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான். ஒரு நாளும் நான் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணதே இல்லைண்ணா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் தான் என்னோட உயிர், என் அம்மா அப்பா, என் உலகம் எல்லாமே. நான் கோயிலில் கும்பிட்ற சாமினா அது நீ மட்டும்தானா? அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா எல்லாமுமா எனக்கு நீ இருந்துட்டுருக்க. ஆதரா கிட்ட நான் பேசுனதை நினச்சி நீ ஃபீல் பண்ணது எனக்கு புரியுது. ஆனால் ஒருபோதும் உங்களோட வளர்ப்பை நான் குறை சொல்லவே மாட்டேன். நீ குறை சொல்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேண்ணா. லவ் யூ அபினா. டே அபி, சொல்டா. டே அபி, எதுக்குடா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? யாருமே இல்லாத எனக்கு அம்மா அப்பா தோழன்னு இவ்வளோ சொந்தங்களை கொடுத்தவன் நீடா. ஒரு இரும்புக்கு கூட தீங்க நினைக்காதவன்டா நீ. நீ பண்ற எந்த விஷயமும் சரியா தாண்டா இருக்கும். திவ்யாவுக்கு நீ எல்லாமே சரியா தாண்டா பண்ணியிருக்க. ஆமாப்பா, நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணேனோ தெரியல. நீ எனக்கு பையனா பிறந்திருக்க. உன்னோட அப்பாவா இருக்கிறதுக்கு நான் நிஜமாவே பெருமைப்படுறேன் அபி. நீ எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? நீ இப்போ இப்படி பேசலாமா? சரி சரி, இந்த சென்டிமெண்ட்லாம் போதும். அப்பா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். இப்போ எனக்கு நீங்கள் கதை சொல்லி என்னை தூங்க வைக்கணும். இவ்வளோ நாளாக அண்ணன் தான் எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, ஆமா, நீங்க சொல்லுங்க. நாங்களும் இன்னைக்கு அந்த கதையை கேட்குறோம். எனக்கும் தான்ப்பா. இந்த நிமிஷம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அபி? நான் பண்ண பாவம் எல்லாத்தையும் மறந்துட்டு என் பொண்ணு என் கையால சாப்பிட்டு இப்போ என்கிட்ட கதை கேட்குறானா அதுக்கு நீ தாண்டா காரணம். சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய சிற்பி இருந்தாராம். அவர் கல்லுல செதுக்கிற சிலைகள் எல்லாமே அப்படியே உயிர் இருக்கிற மாதிரி இருக்குமா. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே தான் அப்பா மேல பயங்கரமான கோவம். ஏன்னா அப்பா இப்போதும் கல்லுக்கும் மண்ணுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட தனக்கு கொடுக்கலன்னு அவன் நினைச்சான்.
அப்புறம் என்னப்பா ஆச்சு? அந்த பையன் கோச்சிட்டு போயிட்டானா? இல்ல ராகவ், நான் சொல்றத கேளு சரியா? ஒரு நாள் அந்த சிற்பி ஒரு பெரிய பாறையா செதுக்கிட்டு இருந்தாரு. அந்த பையன் அவர்கிட்ட போய், ஏன்பா இந்த கல்லுல நேரத்தை வீணாக்குறீங்க, இது வெறும் ஜடப்பொருள் தானே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த அப்பா சொன்னாரா, மகனே, நான் இந்த செதுக்கல, இந்த கல்லுக்குள்ள ஒரு அழகான தேவதை ஒளிஞ்சிட்டு இருக்கா, அவளுக்கு தேவையில்லாத இடங்களை மட்டும்தான் நான் செதுக்கி வெளியேத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். இதுல என்னப்பா கருத்து இருக்கு, புரியலையே. இருக்கு திவ்யாமா, அந்த சிற்பி தான் நம்ம அபி, அந்த பாறை தான் நம்ம குடும்பம். நான் குடிக்கும் கோபத்துக்கும் அடிமையாகி ஒரு உருவம் இல்லாத கல்லு மாதிரி இருந்தேன். ஆனா அபிதான் ஒரு சிற்பி மாதிரி என்கிட்ட இருந்த தேவையில்லாத கெட்ட குணங்கள் எல்லாம் பொறுமையா செதுக்கி எரிச்சிட்டு இன்னைக்கு ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கி இருக்கான். பா போதும்பா, இதோட நிறுத்துங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன். இல்ல அபி, நான் சொல்லி முடிக்கணும். அந்த சிற்பி கடைசியா அந்த சிலையை செதுக்கி முடிச்சதும் அந்த சிலைக்கு உயிர் வந்ததாம். அந்த உயிர் வேற யாரும் இல்ல திவ்யா, அது நீதான். அந்த சிற்பிக்கு கை வலிச்சிருக்கும், உடம்பு சோர்ந்து போயிருக்கும். ஆனா அதையெல்லாம் பார்க்காம ஒரு அழகான பொம்மையா உருவாக்கணும்னு நினைச்ச அந்த சிற்பியோட அன்பு தான் முக்கியம். நிஜமாப்பா, இந்த கதையில வர்ற சிற்பி நம்ம அபிதான். அவன் கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு நம்ம எல்லாரையும் தாங்கி பிடிச்சிருக்கான். ஆனா அப்பா சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சிற்பி செதுக்கும் போது அந்த கல்லுக்கு வலிச்சிருக்கும். ஆனா இப்போ அந்த கல் ஒரு சிலையா கோவிலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே அந்த சிற்பி தானே. நீதான் என்னோட கடவுள் அண்ணா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ராகவ் அண்ணா, அப்பான்னு எல்லாரும் ஒன்னா இருக்கிற இந்த நிமிஷம் அப்படியே நின்றுடாதானே இருக்குண்ணா. திவ்யா செல்லம், இப்ப அப்படியே அப்பா மேல கொஞ்ச நேரம் சாஞ்சி தூங்குங்க. தே அபி, ராகவ் எல்லாரும் தான் கொஞ்ச நேரம் அப்படியே என் மேல சாஞ்சி தூங்குங்க. எனக்கு உங்க கூடலாம் இப்படியே கொஞ்ச நேரம் இந்த நிலவொளியில தூங்கணும்னு ஆசையா இருக்குடா. உங்களை தூங்க வைக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியே 3 பேருமே தூங்குங்கடா. தந்தை தரும் பாசம் வெளியில் தெரியாதே, வார்த்தைகள் போதாது அதன் ஆழம் பேச, முதல் நண்பன் நீயே, முகிலாய் அணைந்தாயே, எப்போதும் மனதில் நீ தூணாய் நின்றாய். இதுதான் சித்து சார் ரூமுன்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவர் மாதிரி தெரியலையே. ரூம் எதுவும் மாறி வந்துட்டோமா? பயமாக வேற இருக்கு. சித்து சார், ஆபா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹார்ட் பீட்டே நார்மலாக இருக்கு தெரியுமா? ஓய் பல்லவி, இங்க என்ன பண்ற? எப்பவும் உங்களை பார்க்க நான் தானே வருவேன். ஆனா இன்னைக்கு என்ன புதுசா நீங்களே என்ன தேடி வந்திருக்கீங்க? நிஜமாவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஏன் சித்து சார், உங்களை சர்ப்ரைஸ் பண்ண நான் வரக்கூடாதா? பல்லவி, நீ இப்படி பேசுறத பார்த்தா இது எனக்கு கனவா இல்ல நிஜமானே பெரிய கன்ஃபியூஸா இருக்கு தெரியுமா? இரு, இப்பவே என்ன நானே கிள்ளிக்கிறேன். வலிச்சா நிஜான்னு நம்புறேன். அச்சோ, கிள்ளி வைக்காதீங்க, உங்களுக்கு வலிக்கும். இது நிஜம்தான் சார். இல்ல பல்லவி, என்னால இன்னும் நம்ப முடியல. ஏதோ அழகான கனவுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. இதைத்தானே நானும் பல்லவி எதிர்பார்த்தேன். என்ன சிது சார், இப்போவாது நம்புறீங்களா? இப்போ நான் உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவாது இது நிஜம்னு நம்புறீங்களா? இப்போதான் நிஜமாவே கனவுல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பல்லவி. ஏன்னா என் கனவுல என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இப்ப நிஜத்துல நடக்குது. போங்க சிது சார், நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லலான்ட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு உங்களை பார்க்க உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்தா நீங்கள் என்னன்னா இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. போங்க சிது சார், நான் கிளம்புறேன். நீங்கள் ஒன்றும் கையை பிடிக்க வேண்டாம், விடுங்க, நான் போகிறேன். சாரிடா செல்லம், சும்மா விளையாண்ட. எனக்கு தெரியுமே, நீங்கள் ஒன்றும் விளையாட வேண்டாம், நான் போகிறேன். பல்லவி சாரிடா. நானே எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு வந்தா நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்க? சரி சரி, இனி விளையாட மாட்டேன். என்ன பாரு. போங்க, நான் பார்க்க மாட்டேன், நான் போகிறேன். ப்ளீஸ்டா, என் செல்லம்ல, என் பட்டுல, என் பல்லவில, இங்க பாருங்க. அப்படியே பேசி மயக்கிடுங்க. பல்லவிமா, நான் சும்மா விளையாடினேன். நிஜமாவே எனக்கு இது ட்ரீம் மாதிரி தான் இருக்கு.
நான் நினச்சி கூட பார்க்காத ஒன்று நடக்கும்போது அப்படிதானே தோணும். என் பொண்டாட்டி என் ஆஃபீஸில் என் கூட பேசிட்டு இருக்கிறத சொல்ல வார்த்தையே இல்லை செல்லம். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நிஜமாவே ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்போ நிஜமா நீங்கள் இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லட்டா? அதை சொன்னால் இன்னும் எகிரி குதிப்பீங்களே. என்ன செல்லம் சொல்லு, ரொம்ப ஆர்வமா இருக்கு. பல்லவி, என்ன இன்னைக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா தர? என்னன்னு சொல்லு செல்லம். இது எங்கள் மாமா கிட்டேயும் அத்தை கிட்டேயும் அப்பாவும் அம்மாவும் நீங்கள் அன்னைக்கு வந்து பேசின விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அவரு என்ன சொன்னாரு பல்லவி? எல்லாம் ஓகே தானா? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு உங்களை வந்து புடி புடி என்னம்மா, பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? அப்போ நம்ம கல்யாணம் நடக்கிறதுல ப்ராப்ளம் வரும்னு பயப்படுறியா? இட்ஸ் ஓகேம்மா, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ ஃபீல் பண்ணாதா. என்னைக்கும் நீ மட்டும்தான் என்னோட பொண்டாட்டி. சித்து சார், நான் இன்னும் முழுசாக சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளே ஏன் இப்படி பயப்படுறீங்க? கொஞ்சம் சொல்ல விட்டுறீங்களா? சொல்லுமா. ஏன் இப்படி உங்கள் வாய்ஸ்லாம் மாறுது? அது வந்து எங்கள் மாமாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கான். சீக்கிரமாகவே நல்ல நாள் பார்த்து தேதி குறிக்க போகிறாங்களாம். அதை தான் சொன்னாங்க. சார் என்ன பண்ணுறீங்க? ஐயோ பல்லவி, நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ அவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க. நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, ஏன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற? பஸ்ஸில் போகணுன்னே சொல்கிறேன். ஏன் பல்லவி? யார் தான் எப்படி ட்ராப் பண்ணுவாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே. இன்னைக்கு வேண்டாம் சார், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அதனால தான். அதுவும் இல்லாமல் நாளைக்கு வேணால் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள், ஓகேவா? ஹே பல்லவிமா, அன்னைக்கு என்னமோ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கும் நீ அதையே சொல்லி சொல்லி காமிப்பியோ? இன்னைக்கெல்லாம் நான் கரெக்டாக ட்ராப் பண்ணிடுறேன். நீ சொன்ன மாதிரியே பஸ் ஸ்டாப்லேயே ட்ராப் பண்ணிடுறேன். நீ அங்கேருந்து வீட்டுக்கு நடந்து போயிடு. ப்ளீஸ் டி, ப்ளீஸ். ஆஹா, அந்த பேச்சுக்கு இன்னைக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தானே சொல்லியிருக்கேன். ஸோ சார் ஹாப்பியாக போய் ஒர்க் பாருங்கள். நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் ட்ராப் பண்ணுங்கள், சரிங்களா? ரொம்ப நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், அதனால தான். ஆஹா, இதெல்லாம் ரொம்ப போங்கு பல்லவி, இப்படிலாம் பண்ணாத என்ன? இன்னைக்கும் பார்த்து டைமுக்கு பஸ் வந்துடுச்சா? கொஞ்ச நேரம் அவ கூட பேசலாம்னு நினைச்சா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இவ இனி என் பேச்ச கேட்க மாட்டா. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரிங்க சித்து சார், பஸ் வந்துடுச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். நீங்களும் ரோடை பத்திரமா கிராஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போங்க. இனி நான் சொன்னதை நீங்கள் கேட்கவா போறீங்க மேடம்? நான் கிராஸ் பண்ணி போய்க்கிறேன், நீங்கள் பார்த்து போங்க. பாய் பாய் பல்லவி. ஏன் பல்லவி, கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? உன் கூடவே இருக்கணும் போல தோணுது தெரியுமா?